ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 27th நவம்பர். நம்ம மார்க்கெட் லெவல்ஸ்ல நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஓகேவா, ப்ரீவியஸ் ஹைக்கு மேல தான் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம கொடுத்த ஏடிஎம்க்கு மேல தான் ஓப்பன் ஆயிட்டு இருந்தது. ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு லோ கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்தவங்க பியூட்டிஃபுல்லா நம்ம ஆல் டைம் ஹை. ஓகேவா, இந்த பர்பிள் லைன் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஆல் டைம் ஹையா கொடுத்துருந்தோம். பியூட்டிஃபுல்லா இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி சிஇ ரேஞ்சும் பக்கத்துலயே தான் இருந்தது. அதையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு க்ளோஸ் கிடைக்கல பாடி. ஸோ அங்க இருந்து நமக்கு ரிவர்சல் வந்தவங்க ஏடிஎம் பிரேக் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்தவங்க அதுக்கப்புறம் ஃபாலோ அப் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல்ல ரிவர்சல். இந்த டைம் ஆல் டைம் ஹை அண்ட் சிஇ ஓகே ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, கிரியேட் பண்ணுவாங்க. அங்கிருந்து பேனிக் ஆகி திரும்ப ஆல் டைம் ஹை கிட்டே ஒரு சைட் வேஸ் ட்ரேட் திரும்ப ரேலியாகி மேல போறாங்க. ஆனா மார்னிங் வந்த ஹைய திரும்ப இங்க பிரேக் பண்ண முடியல. ஓகேவா, தென் இன்னொன்னு நம்ம ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எந்த ரெசிஸ்டரும் இல்லை. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அங்கிருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்போம். ஆல் டைம் ஹைய இதுதான். இதுக்கு மேல எந்த ரெசிஸ்டரும் இல்லை. ஓகே, ரெசிஸ்டன்டே இல்லாதப்போ இந்த ஸ்விங் ஹையை தான் நம்ம ரெசிஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை தாண்டி ஸ்ட்ராங்கா பாடி க்ளோஸ் வச்சிருந்தா மார்க்கெட் மேற்கொண்டு மேல போகும் அப்படின்னு வச்சிருப்போம். ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சோ அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகேவா, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா திரும்ப வராங்க. வந்தவங்க இந்த ஸ்விங்க இங்க மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா, அகைன் ஏடிஎம் ரிஜெக்ட் ஆகி மார்னிங் வந்து ஸ்விங்கை டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஏடிஎம் கிராஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. முடியல, ஒரு இன்டெசிஷன். ஸோ அங்க இருந்து ஒரு நல்ல ஃபால். இப்போ இந்த இடத்துல என்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்ப இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட்டை மேல கொண்டு போயிட்டு ரிஜெக்ஷன். திரும்ப அங்க இருந்து இந்த லெவல்ல ஓகே இந்த ஸ்விங்கு பிளஸ் இங்க என்ன லெவல் இருக்கு, ஏன் இங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேனுவல் இண்டிகேட்டர்ல நமக்கான ட்ரேடிங் என்ட்ரிஸ் எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஏடிஎம் கிட்ட. அங்க இருந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறாங்க. சி ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. ஓகே, நமக்கு இங்க கிராஸ் ஓவர் வச்சு இங்க ஒரு லோ கிடைக்குது. ஆனா மேஜர் மேல ஒரு சப்போர்ட் திரும்ப மேல. ஓகே, திரும்ப ஸ்விங் மேல இங்க ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. நமக்கு நம்ம வெயிட் பண்றோம். சூப்பர் ட்ரெண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு என்ட்ரி ஏடிஎம் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட். ஓகேவா, திரும்ப இடத்துல சைட் வேஸ். திரும்ப இங்க கிராஸ் ஓவர் கிடைச்சாலும் இங்க ஏடிஎம்க்கு மேல சஸ்டெயின் ஆகல. ஸோ ஒரு டவுன் சைடு. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ட்ரை பண்றாங்க. ஓகே, இங்கேயும் ஏடிஎம்க்கு மேல போக முடியல. திரும்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடைக்குது பிளஸ் சூப்பர் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேவா, சோ இந்த இடத்துல ரைட் என்ட்ரி எடுத்திருந்தா இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிருக்கலாம். ஓகேவா, அந்த சப்போர்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மார்க்கெட் மேல கொண்டு போறாங்க. திரும்ப ரிஜெக்ஷன். திரும்ப இந்த அந்த ஸ்விங் கிட்டே முடிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த லெவல்ஸ் மற்ற ஹிடன் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்ல பாத்துறலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இதுல மார்க்கெட் ஓபன் ஆன இடம் பாத்தீங்கன்னா கரண்ட் டே ஓபன் ஏடிஎம்க்கு மேல. ஓகே, கரண்ட் மந்த் ஹைக்கு மேல, ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல. ஓகே, ஆல் டைம் ஹைய ஒரு கேப் அப் கொடுத்து ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில் அச்சீவ் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் பேனிக்கே ஒரு லோ கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, இந்த ஒரு லோ. ஓகே, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் லோ. நெக்ஸ்ட் கேண்டில் ரேலி ஆனவங்க பியூட்டிஃபுல்லா போயிட்டு நம்ம கொடுத்த ஆல் டைம் ஹை அண்ட் சிஇ ரேஞ்ச். ஓகேவா, ரெண்டு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க இருந்து ஒரு ஃபால் ஆகுறாங்க. ஓகேவா, மேல இருக்கிறது வந்து ஃபியூச்சர் கேண்டில்ஸ். ஓகேவா, வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மேல இருக்கிறது வீக்லி ஃபியூச்சர்ஸ். இங்க ரெட் அண்ட் கிரீன் இருக்கிறது ஸ்பாட். ஓகேவா, சோ சி ரேஞ்சில் வந்து திரும்ப ரிஜெக்ஷன். இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் வீக் ஹை, கரண்ட் மந்த் ஹை பிளஸ் ஏடிஎம் எல்லாமே பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஆனா சூப்பர் ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. அங்க இருந்து திரும்ப அகைன் அப் சைடு ரேலி. ஓகேவா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பாட்டும் நமக்கு சூப்பர் சப்போர்ட், இங்க வீக்லி ஃபியூச்சர்ஸும் அதோட சூப்பர் சப்போர்ட். ஓகேவா, சோ ரேலி ஆனவங்க மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, இங்க இருக்கு இதான் டுடே ஹை. ஓகே, திரும்ப அங்க இருந்து ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப விஆப்ல ஒரு சப்போர்ட், திரும்ப சி ரேஞ்சில இருந்து ஒரு அப்சைட் ரேலி. மார்னிங் வந்து ஹையை திரும்ப டெஸ்ட் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, சேம் டைம் மேல வீக்லி ஃபியூச்சர்ஸ் பார்த்துருங்க. ஸோ இங்க திரும்ப மேல திரும்ப ஒன் ஆஃப் த மூவிங் ஆவரேஜ் பிளஸ் அவங்களோட விவேப். இந்த ஹெலோ லைன் வந்து வீக்லி ஃபீச்சர்ஸ்க்கான விவேப். ஸோ அதை ஒட்டியே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப அப்சைட் ரேலி கொடுக்குறாங்க.
ஓகே, ரேலி கொடுத்தவங்க அது கன்சிஸ்டண்டா அவங்களால மேல க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ ரிஜெக்ஷன், அங்க சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா, உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ்ல சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு, பிளஸ் கிராஸ் ஓவரும் கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இங்க இருந்தே நமக்கு ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரேலி ஸ்டார்ட் ஆன மாதிரி காட்டும். ஓகேவா, ஸோ நமக்கு இங்க இருந்தே ஸ்பாட்ல ஃபால் வந்திருக்கு. இப்போ இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க ஸ்பாட்ல, ஆனா வீக்லி ஃபியூச்சர்ஸ்ல இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஃபால் இன்னும் ஸ்பாட்ல கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். ஓகேவா, இங்கெல்லாம் உங்களுக்கு ஃபால் ஆனவா தெரியும். ஆனா வீக்லி ஃபியூச்சர்ஸ் பாருங்க எவ்வளவு சைட் வேஸ் மொமெண்டம். உங்களுக்கு ஸ்பாட்ல விழுந்திருக்கும், ஆனா பிரீமியத்துல எந்த ரியாக்ஷன் நடந்திருக்காது. ஓகேவா, அதுக்கு தான் நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்க ஏடிஎம்கிலையும் பிளஸ் கரண்ட் மந்த் ஹைக்கிலையுமே ஒரு ட்ரேடு இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க சொன்னோம்ல, அது என்ன சப்போர்ட் பாருங்க, ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, இந்த சின்ன ஃபால்ல ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணவங்க திரும்ப அங்க இருந்து ரேலி அப் சைடு ஏடிஎம் வரைக்கும் போறாங்க. திரும்ப ஏடிஎம் தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல, திரும்ப அங்க இருந்து ஒரு ஃபால். ஓகேவா, நம்ம லெவல்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கு தான் பார்ப்போம். ஓகேவா, இந்த லெவல்ஸ் எல்லாம் ஸ்பாட் தான் டிஸ் பண்ணும். ஓகே, கொடுத்துருக்க லெவல்ஸ்லாம் இந்த கிராஸ் ஓவர் நம்ம வீக்லி ஃபீச்சர்ஸ் ரிலேபிளா இருக்கும். ஓகேவா, சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் கிராஸ் ஓவர் வீக்லி ஃபீச்சர்ஸ் ரிலேபிளா இருக்கலாம். மற்றபடி லெவல்ஸ் எல்லாமே ஸ்பாட் தான். நம்ம கொடுக்க இங்க எல்லா லெவல்ஸும் ஸ்பாட் தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏடிஎம் ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப அங்க இருந்து ஒரு ஷார்ப் ஃபால், ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்றாங்க. மார்னிங் வந்த லோ. ஓகேவா, மார்னிங் வந்த லோ இருக்கு பாருங்க, இந்த பிங்க் லைன். மார்னிங் வந்த லோ பிரேக் பண்ணி நியூ லோ கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இருந்து நான் ஸ்டாப் ஃபால். ஏன்னா இதுக்கு இடையில ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹையே மார்னிங் வந்த லோக்கு இடையில எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அழகாக ஃப்ரீ ரேடிக்கலா ஃபால் பண்ணுவாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீயா ஃபால் ஆனவங்க பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு வந்து சிபிஆர், டாப் சிபிஆர். ஓகேவா, இது சென்டர் சிபிஆர், டாப் சிபிஆர், பாட்டம் கீழே இருக்கு. ஓகே, சிபிஆர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்க வந்து இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்குது இங்க. ஆனா நமக்கு வீக்லி ஃபீச்சர்ஸ்ல இது இன்னும் செல்லிங் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ரேலியை பியூட்டிஃபுல்லா கண்டினியூ பண்ணி டுடே லோ டாப் சிபிஆர் டெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு சப்போர்ட் மேல ட்ரேடு திரும்ப ஒரு நியூ லோ கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஃபாலோ அப் கிடைக்கல. இங்க வீக்லி ஃபீச்சர்ஸ்ல பாருங்க அந்த லோக்கு கீழே கேண்டில் வரல. ஓகேவா, ஸோ இங்க இருந்து வீக்லி ஃபீச்சர்ஸ் அவங்க அப்சைட் ரேலி, ஸ்பாட்டும் பியூட்டிஃபுல் அப்சைட் ரேலி. ஓகேவா, இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா அகைன் ப்ரீவியஸ் டே ஹை, அங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ப்ரீவியஸ் டே ஹை, அங்கிருந்து ரிஜெக்ஷன், திரும்ப அந்த சூப்பர் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட், திரும்ப ப்ரீவியஸ் டே ஹை, மார்க்கெட்டை எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, அந்த சைட் வேஸ்லயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸ் லெவலும் இங்க தான் இருக்கு. ஓகேவா, இந்த மார்னிங் வந்த லோ பாத்தீங்கன்னா இந்த எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஓகே, இந்த ஹெல் லைன் பாருங்க, ஏன்னா இது லைவ்ல தான் நமக்கு இந்த லோ கிட்ட இருக்கும், டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்றதால உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, இந்த பியூட்டிஃபுல் லெவல்ஸ் எல்லாமே நமக்கு நம்மளோட இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்கா பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, சில லெவல்ஸ் மட்டும் சிங்கிள் ஹெட்ஜ் ஐபி ரேஞ்ச்ல மட்டும்தான் நம்ம இன்புட் கொடுக்கணும், கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். மற்ற லெவல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டுடே ஹை லோ, எஸ்டர்டே ஹை லோ எல்லாமே அதுவே எடுத்துக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் ஓஏ. ஓகேவா, இன்னைக்கு ஓஏ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நமக்கு கால் சைட்ல தான் அதிகமா இருந்தது. கால் சைட்ல அதிகமா இருந்தாலும் ஓப்பனிங்லேயே போயிட்டு ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் நமக்கு ஃபால் வருது. அந்த ஃபால் வரும்போது கால் சைடு ஓஏ நமக்கு ரெடியூஸ் ஆகுது. இந்த டைம் புட் சைடு ஓஏ பிக்கப் ஆகுது. ஓகேவா, மார்க்கெட்டை இல்லை நான் திரும்ப மேலே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, கீழே வந்த மார்க்கெட்டை திரும்ப பியூட்டிஃபுல்லா மேலே கொண்டு போறாங்க. கொண்டு போனவங்க நியூ ஹை கிரியேட் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியல. ஓகேவா, ஸோ அங்கிருந்து திரும்ப ஃபால் ஆகிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே ஹை போல அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வராங்க. மார்னிங் வந்த கால் ஆப்ஷன் அவங்க ஒரு சைட் பேஸ்ல போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே கொண்டு வரதுக்கு ஓய் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இங்க ஒரு கிராஸ் ஓவர் கிடைச்சிருச்சு. ஓகேவா, கிராஸ் ஓவர் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் அங்க இருந்து ஒரு ஃபால். ஓகே, பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இம்பார்ட்டன்ட், கால் ஓஏ மார்னிங் வந்த ஹைய இங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே, மார்னிங் வந்த ஹையை விட டேக் ஓவர் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போறாங்க. புட் பாத்தீங்கன்னா அவங்க ஹைல இருந்து வீக்கன் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்காங்க. ஓகேவா, சோ நமக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சு மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ். ஓகேவா, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு,
திரும்ப ரைஸ் ஆகுது, திரும்ப செல். ஓகேவா? செல் ஆனவங்க எண்ட் ஆஃப் த டே வந்துட்டாங்க 2 மணிக்கு. ஸோ அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்றாங்க மார்க்கெட். ஸோ அங்கிருந்து ஒரு சின்ன ரேலி. ஓகேவா? இதுதான் நம்ம ஓஏ வச்சு மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. தென் இது இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா. இன்னைக்கு என்எஸ்சி டேட்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓபன் ஆனது ஒரு கேப் அப். ஓகேவா? எஸ்டர்டே ஹைக்கு மேலதான் ஓபன் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு கேப் அப் ஓபன் ஆல் டைம் ஹைன்றதால கொஞ்சம் நான் உங்களுக்கு இது போல்டு பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? 26,310. ஓகேவா? இதுதான் நியூ ஹை, ஆல் டைம் ஹை. அதுல வந்து மார்க்கெட்டை ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. லோ கிரியேட் பண்ணவங்க அந்த லோல இருந்து கொஞ்சம் ரிகவர் ஆகி ஓகே கிட்டத்தட்ட ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. தென் இன்னைக்கான ரேஞ்ச் நமக்கு கிடைச்சிருக்கு 168. ஓகே, நம்ம எப்பயும் 150 எதிர்பார்ப்போம். 150 அச்சீவ்டு, 168 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது இன்னைக்கான 50%. நாளைக்கு இதை கண்டிப்பா நீங்க உங்களோட சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, தென் இந்த வீக்கான ரேஞ்ச் நமக்கு 467 கிடைச்சிருக்கு. ஓகேவா? லாஸ்ட் வீக் வந்து நம்ம 400 எதிர்பார்த்திருந்தோம். இந்த வீக் வந்து எஸ்டர்டே ட்ரேட் நமக்கு பியூட்டிஃபுல்லா அமைஞ்சதால ஈஸியா 467 அச்சீவ்டு. ஓகேவா? ஓகே, இந்த என்எஸ்சி க்ளோசிங் டேட்டா. ஓகே, இதையும் கம்பேர் பண்ணி நமக்கு என்எஸ்சி கொடுத்திருக்க ஆப்ஷன் செயின்ல நமக்கு ஏடிஎம் கிடைச்சிருக்கிறது 26,250. சேம் ஏடிஎம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரீசன் மார்க்கெட்டு நம்ம மேல சார்ட்ல அதை பார்க்காம வந்துட்டோம்ல, சார்ட் வந்து பார்த்து வந்துடலாம். ஓகே, இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3-day ஃபால் ஒரு கேண்டல்ல புல்லிஷா மாத்திட்டு நெக்ஸ்ட் டே கேப் அப் கொடுத்து நமக்கு ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணிட்டு இன்னும் இந்த கேண்டில் எனக்கு புல்லிஷா முடிஞ்சிருந்ததுன்னா ஓகே, இந்த கேண்டில் கிரீன் கலரா முடிஞ்சதுன்னா ஓகே மார்க்கெட் இன்னும் பியூட்டிஃபுல்லா மேல போகும் கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும். ஒரு இன்டெசிசிவ் ஓகே ஸ்பின்னிங் டாப் மாதிரி இன்டெசிசிவா பேரிஷ்ல முடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு கான்ஃபிடென்ட் வரல. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த மந்த் ட்ரேடிங் டே இருக்கு. ஸோ நாளைக்கும் பெரிய ரேலி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம் டிசம்பர் மந்த் நமக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு சேம் ஸ்ட்ரைக் தான் நமக்கு ஏடிஎம் அமைஞ்சிருக்கு. ஓகே, ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் பிரீமியம். ஐபி பாத்தீங்கன்னா நமக்கு கால் சைட்ல 8.17, புட் சைட்ல 8.99. ஓகே, ஐபி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐபி குறைய நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அமையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகேவா? என்ன அப்படின்னா ரொம்ப நேரமா ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் நிஃப்டி நேரமா ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்காது, பெரிய ட்ரெண்ட் அமையாது. சப்போஸ் ஒரு ட்ரெண்ட் அமையுதுன்னா அது மார்னிங்கே முடிஞ்சிடும். ஓகே, மார்னிங்கே ஒரு ட்ரெண்ட் அமைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ்லயே இருப்பாங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இந்த மாதிரி ஐவி ரேஞ்சில் பிரீமியம் டிகே ரொம்ப அதிகமா இருக்கும். அதை டிகே பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு வேலைக்கிழமை, இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட பிரீமியம் வந்து கம்பைண்டா நமக்கு ஒரு 210 ரூபா இருக்கு. ஓகேவா? இன்னும் 3 ட்ரேடிங் செஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே எக்ஸ்பைரி. இது ஒரு நாளும் 70 பாயிண்டா ரெடியூஸ் பண்ணாலே இவங்களுக்கு பிரீமியம் டிகே அமைஞ்சு செல்லர்ஸுக்கான ப்ராஃபிட் ஓகே கிடைச்சிடும். ஓகேவா? இந்த ஈவனா பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட். இப்போ நாளைக்கு நீங்க என்னதான் நம்ம ட்ரேட் எடுத்தாலும் பையர்ஸ் இதுதான் நடக்கும். ஓகேவா? பிரைஸ் என்ன இருக்கு பாருங்க. 2D போட்டுருங்க, ஜஸ்ட் ஏடிஎம்ல இருந்து கொஞ்சம் பாருங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணாலும் பிரைஸ் உங்களுக்கு டிகே தான் ஆகும். ஓகே, அதுதான் நம்ம இங்க ஐவில பாக்குறோம் இம்ப்ளைட் வால்டிட்டில. ஓகேவா? இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஃபால் ஒன்றும் எதுவும் பெருசா ப்ராஃபிட் இல்லை பாருங்க. கடைசி டைம்ல ரிகவர் ஆகுது ஒரு டீப் இந்த வழியில மட்டும்தான். ஓகே, ஒரு சின்ன ப்ராஃபிட். ஓகேவா? மற்றபடி கம்ப்ளீட்டா பிரீமியம் டிகே மட்டும் தான் நடக்கும். அது புட் சைட்ல எவ்வளவு நடந்துருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த என்எஸ்சி டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங் தேவையான லெவல்ஸ் இன்னைக்கே டிரா பண்ணியாச்சு. சேம் ஏடிஎம், இது சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்ச், இது எஸ்டர்டேவோட 50%. புட் சைட்ல ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, இது எக்ஸ்ட்ரீம் லோ, இது லாஸ்ட் வீக்கான 50%, இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது சிங்கிள் ஹெட்ஜ். ஓகே, அதே சிஇ சைட்ல ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, எக்ஸ்ட்ரீம் ஹை, கம்பைன்ட் ஹெட்ஜ், சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? ஜஸ்ட் இந்த லெவல்ஸ் மட்டுமே போதும் நம்ம
நிஃப்டி இந்த ட்ரேடிங்ஸ்ல டெஸ்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் 90%. ஓகேவா? நமக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் அமைஞ்சாலுமே இந்த லெவல்ஸை பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ட்ரேட் நடக்கும். எதனால அப்படின்னா இது எல்லாமே செல்லர்ஸோட ஹெட்ஜிங் பாயிண்ட். ஓகேவா? செல்லர்ஸ் எந்த இடத்துல பேனிக் ஆவாங்க, ஓகே, அதுக்கான ஹெட்ஜஸ் தான் இது. ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.